மூச்சு திணறல் வருவதற்கு அடிக்கடி வரக்கூடிய கால்வலியும், மயக்கமும் தான் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அத பத்தின ஒரு விவரத்த பார்க்கலாம். நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு தான் மூச்சு திணறல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நுரையீரல் இருக்கக்கூடிய சுவாச பைகள் அந்த ஆக்ஸிஜனை கிரகிக்கக்கூடிய சக்தி அற்ற தன்மை தான் மூச்சு திணறலுக்கு காரணம். நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த சுவாச பையை ஒட்டி இருக்கக்கூடிய இரத்த நாளங்களுடைய தசை நார்கள் தான் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இழக்கிறது. அப்போ சுருங்கி விரியக்கூடிய தன்மை இழந்துட்டாவே நமக்கு கண்ணை கட்டும், கிறுகிறுப்பு வரும், மயக்கம் வருங்க. அப்போ கிறுகிறுப்பு மயக்கமும் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், விழுந்துடும். அப்போ நமக்கு மூச்சு திணறல் வருவதற்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசை நார்கள் தான் காரணம். அப்போ தசை நார்கள் இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம உறுப்புகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகுது. அந்த சப்ளை ஆகி அது கொடுத்ததுக்கப்புறம் அது கெட்ட காற்றா மாறி அது நுரையீரலுக்கு வந்து வெளியேறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே சேர்த்து தசைகள் ஒன்று சேர்த்து அது யூரின் மோஷனாகவே வெளியே தள்ளிடுது. அப்போது அந்த முறையற்ற தன்மையில் அது வெளியேறாத போது, அப்போ நம்ம நுரையீரல் சரியான இயக்கம், சரியாக உயிர் சக்தி கிடைக்காத போது அந்த தசை நார்களுக்குரிய கழிவுகள் அந்த கெட்ட காற்று வெளியேறாமல் உள்ளேயே தங்குது. அந்த தங்குறது தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதனுடைய இயக்கு தசையை, அதாவது நம்மளுடைய தசை நார்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை தடை ஏற்படுத்தி அதனால நமக்கு கால் வலியும் மயக்கமும் ஏற்படுறதுக்கு உண்டான காரணமா அமையுது. அப்போ தசை நார்களுக்கு உண்டான உயிரோட்டம் அளிக்கக்கூடிய சக்தி கல்லீரலுக்கு தான் இருக்குது. அப்ப கல்லீரல் தான் தசை நார்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பை நீங்க பாருங்க, நம்ம பார்க்கறது மூளையோட சிந்தனை செயல்பாடு, ஜீரணம், இது மாதிரியான உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உறுப்பு கல்லீரல் ஒரு காரணங்க. அப்போ கல்லீரல் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான எல்லா விஷயங்களையும் ஒரு டீச்சராக இருந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய உறுப்பு தாங்க அது. அப்போ கல்லீரலோடைய எனர்ஜி நீர் சத்துலேருந்து வரணும். அப்போ கல்லீரலுங்கிறது ஒரு மகசூல் அப்படின்னா ஒரு உற்பத்தி திறனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அப்போ நம்ம உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுறது, தசை நார்கள் வழியாக போய் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுறது கல்லீரல் தான். அப்போ தசை நார்கள் வலுவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஆக்சிஜன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அப்போ தசை நார்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இழக்கும் போது தான் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தன்னால் இயலாமையினால அது அதிகப்படியான கால்வலியும் மூச்சு திணறலும் நமக்கு கொடுக்கறதுக்கு அடிப்படை கால்வலியும் மயக்கமும் வர்றதுக்குண்டான காரணம் அதுதான் அமையுது. அப்போ கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு தான் நமக்கு முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த கல்லீரல் செயல்பாடு சீராக இருக்குது அப்படின்னா நமக்கு மூச்சும் சீராக இருக்குதுங்கிறதா அடிப்படை உண்மை. அப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டால் நமக்கு தேவையான இரத்த உற்பத்திகள் குறைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ இயக்கு தசை குறைஞ்சிட்டாவே நீர் சக்தியும் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு உதாரணமாக ஒரு செடி இருக்குது. அந்த செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான காற்றோட்டம், நீர்ப்பதமும் இருந்தால் தான் அந்த மண் வளமாக இருந்து மகசூல் கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற வயிறும் நிலம்ங்கிறது நம்மளுடைய வயிற்றோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காற்றோட்டம்ங்கிறது நுரையீரல், நீரோட்டங்கிறது சிறுநீரகம். அப்போ காற்றோட்டம் நீரோட்டமும் கலந்து இருந்தால் அதுக்கு தேவையான வளம் கிடைச்சா ஜீரண சக்தி நல்லா இருக்கும். நமக்கு தேவையான எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனும் ஃபுட்டும் கிடைக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இப்போ அங்கே ஜீரண சக்தி கெடுது அப்படின்னாவே அங்கே காற்று வெப்ப காற்றாக இருக்குது, அனல் காற்றாக மாறி இருக்குது. அது நீர் காற்றாக, குளிர்ந்த காற்றாக இல்லை என்பது பொருள். அப்போ குளிர்ந்த காற்று அதற்கு தேவையானது நீர்ச்சத்து. அப்போ நீர்ச்சத்து சரியாக இருந்தால் தான் நமக்கு கண் பார்வை நல்லா இருக்கும், எலும்புகள் வலுவடையும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது நமக்கு அடிப்படையில் நுரையீரலோட இயக்கம் குறையும் போது நம்மளுடைய கல்லீரல் சக்தியும் குறையுது. ஆட்டோமேட்டிக்காக நீரோட்டம் குறைஞ்சி வயிறு ஜீரண சக்தியும் குறையுது. திசுக்களுக்கு, நம்மளுடைய தசை நார்களுக்கு போகக்கூடிய ஆக்சிஜனும் குறையுது. இப்படிப்பட்ட எல்லா அடிப்படை காரணம் ஒரு இருதயத்துக்கு இயங்குறதுக்கு உண்டான இருதய தசைகள் கூட தசை நார்களால் ஆனது தான்.
அப்போ நமக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படும் போது அந்த தசை நார்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை நீங்கள் உடம்புல இருக்கிற எல்லா தசை நார்களும் சுருங்கி விரியக்கூடிய தன்மையோட தான் இருக்குது. அதோடைய வலு எங்கே இருக்குன்னா கல்லீரலுடைய சக்தியினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ கல்லீரல சக்தி குறையுது, நுரையீரல சக்தி குறைஞ்சா கல்லீரல சக்தி குறையும், கல்லீரல் சக்தி குறைஞ்சா இயங்கக்கூடிய சக்தி குறையும், இயங்கு சக்தி குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அது ஜாம் ஆகும். ஜாம் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணறல் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மயக்கம் வருது, கிறுகிறுப்பு வருது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, நமக்குடைய இறப்பு கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுது. இப்போ நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஓவராக உங்களுக்கு உழைப்பு போடுறீங்க, ஓவராக நடக்கிறீங்க, ஒரு எல்லையை தாண்டும் போது அதோட அபாய கட்டத்தை எல்லையை தாண்டி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறப்பு கூட ஏற்படுது. நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம். அப்போது மூச்சு திணறலை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யணும். அப்போ நுரையீரலை வலுப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறை அப்படின்னா, இப்போ நுரையீரல் பாதிக்கப்பட்டு நமக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரலும் பித்தப்பையும் பாதிக்கப்படும் போது தான் மயக்கம், வாந்தி இது மாதிரி விஷயங்களை வர்றதுக்கு, கண் சம்பந்தமான பாதிப்புகளில் வர்றதுக்குண்டான பாதிப்புகள்லாம் கல்லீரலுடைய சக்தி குறைபாடு தான் காரணம் சொல்கிறேன். அப்போ இதுக்கு அடிப்படையான சரி பண்ணக்கூடிய சில முக்கியமான சில டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கையான தீர்வு இருக்குது. இப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டாவே தெரியும், மஞ்சக்காமலை போன்ற நோய்கள்லாம் வரும். அந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை சார்ந்த பாதிப்பு தான் காரணம். அது காலப்போக்கில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தசை நார்களுடைய வலுவை இழந்து 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 அதுக்கு இயங்கக்கூடிய சக்தியை இழந்து நீர்ப்பதங்கள் குறைஞ்சி ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சி அது ஒரு நாள் மாரடைப்பு நோக்கி மூச்சடைப்பு நோக்கி நகர்ந்து கடைசியில் இறப்பு தான் போய் முடியும். அது இந்த அக்குப்பஞ்ச தத்துவத்தில் அதற்கு சில அழகான ஒரு வழிமுறை இருக்குது. அதில் உங்களுக்கு கல்லீரலுடைய காற்று புள்ளி அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி மிகச்சிறந்த புள்ளி. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், மூச்சடைப்பு சம்பந்தமான பாதிப்புகளுக்கும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் படபடப்பு இருக்கிற நபர்களுக்கும், அந்த தசை நார்களுக்கெல்லாம் உயிரோட்டம் அளிக்கக்கூடிய சக்தி, தசை நார்களுக்கு உயிரோட்டம் கிடைச்சனாகும், மூச்சு சீராக இயங்க ஆரம்பிக்கும். அப்போது அதற்குண்டான அந்த புள்ளி தான் லிவர் 4 அப்படிங்கிற ஒரு புள்ளி. அது அற்புதமான புள்ளி. அந்த புள்ளி நம்மளோட காலோடைய அந்த பெண்கள் போடுற கால் செயின் போடுற இடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு மேலே வந்தீங்கன்னா கையை காலோடைய கழுத்து பகுதியில் அதில் ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட் தான் லிவர் 4 அப்படிங்கிற புள்ளி. அது கல்லீரலுடைய காற்று புள்ளி. அந்த புள்ளி நீங்கள் தேய்ச்சி விட்டாவோ, மசாஜ் செய்தாவோ, டச் பண்ணினாவோ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் கால் வலிக்கும் மூச்சிறைப்புக்கும் கிடைக்கும். நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இது இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுடைய ஹெல்த்தில் ஒரு நல்ல சேஞ்சு. இது ஒரு எமர்ஜென்சி காலத்தில் உங்களுக்கு நல்ல பயனளிக்கக்கூடியது. இதை தொடர்ந்து அதை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.